வாங்க, இன்னைக்கு நாம இந்தியாவுல இருக்கிற ஒரு புனித கோவில சுத்தின ரொம்பவே பழமையான ஆனா சக்தி வாய்ந்த ஒரு கதைக்குள்ள பயணிக்க போறோம். இது வெறும் கதை இல்ல, ஞானம், பக்தி, அப்புறம் கொஞ்சம் தெய்வீக விளையாட்டெல்லாம் கலந்த ஒரு அற்புதமான அனுபவம். தயாரா இருங்க. முதல்ல இந்த கதை நடக்கிற காலத்தை பத்தி நாம புரிஞ்சுக்கணும். அதுக்கு கலியுகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். மூலங்கள் என்ன சொல்லுதுன்னா, இது ஒரு ஆன்மீக வீழ்ச்சி உச்சத்துல இருக்கிற காலகட்டம். ஒருவேளை நம்ம கண்ணுக்கு தெரியாம மனித குலத்தை காப்பாத்துறதுக்காகவே சில பழங்கால சக்திகளை மறைச்சு வச்சிருந்தா எப்படி இருக்கும்? இந்த ஒரு கேள்விதான் நாம பார்க்க போற முழு கதையோட மையப்புள்ளி. வாங்க, இந்த மர்மத்தை நோக்கி பயணிக்கலாம். சரி, இந்த கதையோட ஆழத்துக்கு போறதுக்கு முன்னாடி அது நடந்த காலத்தோட ஆன்மீக சூழல் எப்படி இருந்துச்சுன்னு முதல்ல பார்த்துடலாம். அப்போ கலியுகம்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா அது ஆன்மீக இருள் நிறைஞ்ச காலம். மனுஷங்க கடவுள்கிட்ட இருந்து ரொம்ப தூரம் விலகி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு வாழ்ற ஒரு யுகம். இதுதான் நம்ம கதைக்கான பின்னணி. இந்த காலத்துல இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, மனுஷங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனா அந்த கஷ்டத்துக்கு காரணம் நாம தான் புரிஞ்சுக்காம நேரா கடவுள் மேல பழிய போடுறாங்க. இத மூலங்கள் ஒரு பெரிய நம்பிக்கை துரோகம்னு குறிப்பிடுது. இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான சூழல்ல தான் ஒரு அசாதாரணமான நோக்கத்துக்காக ஒரு சாதாரண மனிதர் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அவர்தான் நம்ம கதையோட நாயகன். நம்ம ஹீரோ அருணகிரிநாதர் ரொம்பவே தனித்துவமானவர். ஏன்னா அவரால பிறவியிலிருந்தே பேசவும் முடியாது, கேட்கவும் முடியாது. இதுக்கப்புறம் நடக்க போற அற்புதத்தை நினைச்சு பாருங்க, அது எவ்வளோ பெரிய விஷயம்னு புரியும். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு அவர் வாழ்க்கையில அதுவரைக்கும் கேட்டுறாத ஒரு தெய்வீக குரல், அதுவும் அவருக்கு மட்டுமேயான ஒரு புது பெயரை சொல்லி கூப்பிடுது. ஞானகிரியே. அந்த குரல் வேற யாருடையதும் இல்ல, சாட்சால் முருகப்பெருமானோட குரல். அது அருணகிரிநாதருக்கு ஞானகிரின்னு ஒரு புது அடையாளத்தை கொடுத்து, வா என்ன கண்டுபிடின்னு ஒரு தெய்வீக பயணத்தையும் தொடங்கி வைக்குது. இங்கேருந்து தான் அருணகிரிநாதரோட பயணம் தொடங்குது. அது எப்படி அவரோட பக்தியை சோதிக்கிற ஒரு தெய்வீக கண்ணாமூச்சி ஆட்டமா மாறுதுன்னு இப்ப நாம பார்க்கலாம். அந்த தெய்வீக குரலை தேடி அருணகிரிநாதர் ஒரு மலையிலிருந்து இன்னொரு மலைக்கு ஒரு நீண்ட கடினமான பயணத்தை மேற்கொள்றாரு. அண்ணாமலையில தொடங்குன அந்த தேடல் ரொம்பவே கஷ்டமான பர்வதமலை, அப்புறம் இன்னும் பல மலைகளை கடந்து கடைசியா ஞானமலையில தான் அந்த குரல் ரொம்ப தெளிவா கேட்க ஆரம்பிக்குது. இந்த தேடலுக்காக அவர் நடந்த தூரம் எவ்வளோ தெரியுமா? சும்மா இல்ல, கிட்டத்தட்ட 150 மைல்கள், அதுவும் கால்நடையா. யோசிச்சு பாருங்க, அவரோட பக்தி எந்த அளவுக்கு ஆழமா உறுதியா இருந்திருக்கும்னு. இவ்வளவு நீண்ட களைப்பான தேடலுக்கு அப்புறம் அருணகிரிநாதர் கடைசியா ஞானமலைக்கு வந்து சேர்றாரு. ஆஹா, குரலுக்கு சொந்தக்காரரை கண்டுபிடிச்சிட்டோன்னு அவர் உறுதியா நம்புறாரு. ஆனா அசல் ஆட்டமே இனிமேதான் ஆரம்பிக்க போகுது. சரி, நாமளும் கதையோட உச்சக்கட்டத்துக்கு வந்துட்டோம். இங்கதான் அந்த புனிதர் சாத்தியமே இல்ல நினைக்கிற மாதிரி 2 இறுதிச் சோதனைகளை சந்திக்கணும். ஆமா, இறைவனை பார்க்கறதுக்கு முன்னாடி தன்னோட தகுதியை நிரூபிக்கணும் இல்லையா? அதுக்காகத்தான் இந்த 2 கடினமான சோதனைகள். முருகன் கொடுத்த அந்த 2 டாஸ்க்கும் ரொம்பவே கடினமானது. ஒன்னு, யாராலையும் அசைக்க முடியாத ஒரு பிரம்மாண்டமான பாறையை நகர்த்தணும். இன்னொன்னு, ரொம்ப தூரத்துல இருக்கிற அண்ணாமலையிலிருந்து புனித நீரை கொண்டு வரணும். ஆனா கண்டிஷன் என்னன்னா, ஒரு சொட்டு கூட கீழே சிந்தக்கூடாது. இது உடல் வலிமையையும் மன உறுதியையும் சோதிக்கிற டாஸ்க். இப்ப நடக்கிறது தான் ரொம்பவே முக்கியமான ஒரு கட்டம். 2வது தடவை அவர் தண்ணியை ரொம்ப கவனமா கொண்டு வரும்போது, ஞானமலைக்கு கிட்ட வந்ததும் முருகனோட தாயான பார்வதி தேவியே ஒரு மயில் ரூபத்துல வந்து அவர் கையிருந்த தண்ணிய தட்டி விட்டுறாங்க. அடடா, எல்லாம் போச்சேன்னு நினைக்கிறப்போ அந்த தண்ணி எங்க சிந்துச்சோ அதே இடத்துல சாக்ஷால் முருகப்பெருமான் தோன்றாரு. இத்தனை நாளா நடந்த அந்த தெய்வீக கண்ணாமூச்சி ஆட்டம் இப்போ முடிவுக்கு வருது. இப்போதான் கதையோட அசல் திருப்பு முனையே வருது. இத்தனை கஷ்டப்பட்டு இறைவனை பார்த்த அருணகிரிநாதர் என்ன வரம் கேட்க போறாரு? இதுலதான் அவரோட உண்மையான குணமும் இந்த பயணத்தோட நோக்கமும் நமக்கு தெரிய போகுது. முருகன் அருணகிரிநாதர்கிட்ட கேட்கிறாரு, சரி, என்ன கண்டுபிடிச்சிட்ட, இப்போ சொல்லு, உனக்கு என்ன வேணும்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா? அருணகிரிநாதரோட பதில் நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய பாடம். இங்கதான் அருணகிரிநாதர் நம்ம எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துறாரு. தனக்குன்னு எதுவுமே கேட்கல. இத்தனை கஷ்டப்பட்டும் அவர் மக்களுக்காக தான் வரம் கேட்கிறாரு. இங்க வர்றவங்களோட நோயெல்லாம் குணமாகணும், அவங்க செஞ்ச பாவெல்லாம் போகணும், வாழ்க்கையில் இருக்கிற தடைகள்லாம் நீங்கணும், வரப்போற தலைமுறைக்கெல்லாம் நல்ல ஞானமும் வாழ்க்கையும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறாரு. இதுதான் பக்தியோட உச்சம். அவரோட இந்த தன்னலமற்ற வேண்டுகோளை பார்த்து முருகனும் மனம் இறங்கி, நீ கேட்டபடியே ஆகட்டும்னு வரம் கொடுத்துடுறாரு. அன்னைக்கு ஆரம்பிச்சு அந்த புனித இடங்கள் எல்லாமே மனித குலத்தை காப்பாத்துற சக்தியோட இருக்கு. இந்த கதை வெறும் கதை இல்ல. இன்னைக்கும் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கிற ஞானமலை கோவிலோட இதுக்கு தொடர்பு இருக்கு. முருகப்பெருமான்
இப்பவும் அருணகிரிநாதரோட ஆன்மாவோட விளையாடுறதுக்காக அங்க வர்றாருன்னு ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு. ஒருத்தரோட தன்னலமற்ற பக்தியால உருவான குணப்படுத்துற சக்தி வாய்ந்த ஒரு இடம்தான் அது. கடைசியா ஒரு கேள்வி. தெய்வீக சக்திகள் இன்னமும் அந்த இடத்துல விளையாடிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஒருத்தரோட தன்னலமற்ற பக்தியால உருவான ஒரு இடத்துக்கு இன்னைக்கு இருக்கிற நமக்கு வழிகாட்டக்கூடிய சக்தி எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை அந்த தன்னலம்தான் மறைஞ்சிருக்கிற சக்திகளை வெளிக்கொண்டு வர்றதுக்கான சாவியா இருக்குமோ? யோசிச்சு பாருங்க.